இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க ஹஸ்பண்டோட பர்த்டே இன்னைக்கு. ஸோ அவங்களோட பர்த்டேக்கு நான் லஞ்சுக்கு என்னென்ன ரெசிபிஸ்லாம் வந்து என்னன்னா நான் செஞ்சேன் அப்படிங்கறத உங்களுக்கு இதுல கவர் பண்ணியிருக்கேன். என்னால ஃபுல் ரெசிபியும் வந்து என்ன கவர் பண்ண முடியல. அவங்களுக்கு என்னென்னலாம் நான் செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னா வெஜ் பிரியாணி, பனீர் 65, ஆனியன் ரைத்தா, எக் அண்ட் பிஸ்கெட் புட்டிங் இவ்வளவும் நான் செஞ்சிருந்தேன். ஆனால் இதில் வந்து என்ன பிஸ்கெட் புட்டிங் மட்டும் வந்து என்ன நான் வந்து தனியாக கவர் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா கவர் பண்ணோன்னா நமக்கு வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும் அப்படிங்கிறதுனால அதை மட்டும் வந்து என்ன நான் தனியாக ஒரு வீடியோ வந்து என்ன எடுத்திருக்கேன். அது வந்து என்ன உங்களுக்கு நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்ன ரெசிபிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணி அண்ட் பனீர் 65 இந்த 2 ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போது வெஜிடபிள் பிரியாணிக்கான ரெசிபீஸ் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து என்னென்னா ஊற்றிருக்கோம். இப்போ அதுலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கீ வந்து என்னென்னா ஆட் பண்ணிக்கலாம். கீ வந்து நான் எடுத்திருக்கிறது ஜிஆர்பி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எது வேணாலும் உங்களோட இஷ்டம், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அது லைட்டாக சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு கருப்பு ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனைஸ், அதுக்கப்புறம் ஜாவித்ரி, கல்பாசி, லவங்கம், ஏலக்காய், ஷாஹி ஜீரா இவ்வளவும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதில் எதுவும் டவுட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்தோட டீட்டெயில்ஸும் நான் கொடுத்துருப்பேன், அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகவும் அது கூடவே ஒரு 2 வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கணும். அதோடையே 2 மிளகாவையும் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் அந்த ஸ்பைசஸ் எல்லாமே வந்து என்ன நல்லா வதங்கி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் நிறைய ஆட் பண்ணால் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். எப்போவுமே பூண்டு தான் அதிகமாக இருக்கணும், இஞ்சி வந்து என்னென்னா அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அந்த ப்ரொப்போர்ஷனில் வச்சு நீங்கள் அதை அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா அதை வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து நம்ம இதில் தக்காளி வந்து என்னென்னா ஆட் பண்ணணும். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போது தக்காளியும் 2 தக்காளி இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதோடைய ஒரு கை அளவுக்கு புதினா அதையும் நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். புதினா வந்து என்ன நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் கொஞ்சம் நிறையவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஸ்மாஷ் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஸ்மாஷ் ஆகிருக்கணும். இப்போ இதில் மசாலா ஜாமான்லாம் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய், அதுக்கப்புறம் கரம் மசாலா இவ்வளவும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். காஷ்மீரி மிளகாய் வந்து என்னென்னா அது கலருக்காக ஆட் பண்ணுறோம். இந்த அளவுக்கு காரமே உங்களுக்கு வந்து என்ன சரியாக இருக்கும். நான் சொன்ன அதே அளவை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிரியாணி உங்களுக்கு வரும். இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதுக்கடுத்து இதில் நம்ம காய்கறி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு நீளமாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 1 இன்ச் அளவுக்கு எல்லாத்தையும் நீளமாக கட் பண்ணிவிட்டு அதை உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதில் நம்ம தயிர் வந்து என்னென்னா உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். நான் பேக்கெட் தயிர் தான் யூஸ் பண்ணுறேன், ஆவின் தயிர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி வாங்கினது எக்ஸஸாக இருந்ததுனால நான் பேக்கெட் தயிர் வந்து என்னென்னா இங்கே யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தயிர் வந்து என்னென்னா நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி கொடுக்கும் நம்மளோட பிரியாணியை. ஸோ அதனால் கண்டிப்பாக இதை ஆட் பண்ணிக்கோங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. இதுக்கு அடுத்து பாஸ்மதி ரைஸ் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் அரிசியை வந்து என்னென்னா அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ அந்த 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அரிசி எதுவும் உடஞ்சதாத அளவுக்கு மெதுவாக அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம்
இதில் தேவையான அளவு கொத்தமல்லியும் புதினாவும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே ஒரு கை அளவுக்கு எடுத்துருக்கிறேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மூடி வச்சு 2 விசில் வர அளவுக்கு வந்து என்னென்னா வச்சுருங்க. அடுத்து பன்னீர் 65க்கு உண்டான ரெசிபி பார்த்துடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா உள்ள ஆட் பண்ணுறேன். எல்லாமே டேபிள் ஸ்பூன் கணக்கு தான். அதுக்கடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு சொல்லுவோம்ல, ஸோ அந்த கார்ன் மாவு வந்து என்னென்னா உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கடுத்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அது மாதிரி கரம் மசாலா இவ்வளவும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கடுத்து காஷ்மீரி மிளகாய், அது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சீரகத்தூளும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதில் எதுவும் டவுட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள், நான் கொடுத்துருக்குறேன் இல்லை அளவுமே. இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து என்ன கண்டிப்பாக ஆட் பண்ணணும், இல்லை அப்படின்னா அது வந்து என்ன நல்லா இருக்காது. அதே மாதிரி இப்போ எலுமிச்சை சாறும் உள்ளே ஊற்றிக்கிறேன். அதுவும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு அதுக்கடுத்து தயிர் வந்து என்ன உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஆட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ தேவையான அளவு உப்பு வந்து என்ன ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதில் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி வந்து என்னென்னா இந்த அளவுக்கு நான் கையாலேயே வந்து என்ன பிச்சு போட்டுக்கிறேன். ஸோ அது வந்து ஆயிலில் ஃப்ரை ஆகிறப்போ நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் வந்து என்னென்னா அது வந்து கொடுக்கும். ஸோ அதனால தான் குட்டி குட்டியாக கட் பண்ணாமல் இந்த அளவுக்கு நான் பிச்சு போட்டுக்கிறேன். அதேமாதிரி தான் கருவேப்பிலையும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி வந்து என்னென்னா நீங்கள் சேர்க்குறப்போ அப்படியே தண்ணியை வந்து என்னென்னா ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் வந்து என்னென்னா மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு வந்து என்ன அந்த பேஸ்ட் வந்து தண்ணி ஆயிரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டான ஒரு ப்ரொபோர்ஷனில் வந்து என்ன நமக்கு கிடைக்கும். நான் சொன்ன அதே அளவில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான பன்னீர் 65 நமக்கு வந்து என்னென்னா கிடைக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் பன்னீர் ஆட் பண்ணிக்கிறேன். 200 கிராம் பன்னீர் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இதை வந்து என்ன ஆயிலில் நான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஒரு 1/2 அன் ஹவர் அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிலில் ஃப்ரை பண்ணுங்கள். நான் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பேட்ச் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இன்னொரு பேட்ச் வந்து என்னென்னா அதில் போட்டுட்ருக்கேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு அப்படின்னு. இன்னொரு பேட்ச் வந்து என்னென்னா அதில் பொரிஞ்சிட்ருக்கு. சைட் பை சைட் நான் வந்து என்ன முட்டையும் அவிய போட்டுறேன். முட்டை வந்து என்ன 2 முட்டை அவிய போட்டிருக்கேன். நீங்கள் இது மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிங்கன்னா கரெக்டாக அது வேகும். இப்போது பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு நமக்கு சைட்லேயே. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரியாக நமக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நல்லா வெந்து வந்திருக்கு. நான் பர்ஃபெக்டாக வந்து என்னென்னா பிரியாணி வந்து வெந்திருக்கு. அண்ட் சைட் பை சைட் நான் ஆனியன் ரைத்தாவும் வந்து என்னென்னா செஞ்சுருக்கிறேன். ஆனியன் ரைத்தாக்கு ஆனியன், கொத்தமல்லி, உப்பு இது 3ம் சேர்த்து தான் நான் வந்து என்ன இது பண்ணியிருக்கேன். ஸோ அதான் நான் கவர் பண்ணலை, ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. வெஜிடபிள் பிரியாணி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு அப்படின்னு. ஆனியன் ரைத்தா, இதில் ஒரு சின்ன டிப்பு, நீங்கள் கொஞ்சமாக சீரகத்தூள் இதில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பன்னீர் 65, அதுக்கப்புறம் அவிச்ச முட்டை.
அவ்வளவுதான், எங்களோட பர்த்டே லஞ்ச் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் அதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ ரெசிபிஸ் வந்து ஏன்னா பார்த்துருப்பீங்க. இப்போது நான் ஒரு சில கிளிப்பிங்ஸ்லாம், நான் இன்னைக்கு எடுத்த கிளிப்பிங்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது நான் ஆட் பண்ணுறேன். பர்த்டே கிளிப்பிங்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னோட வீடியோஸை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐகான் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாது பாருங்க. இதே மாதிரியான ஒரு நியூ ரெசிபியோட நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.